பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கடவுள் நமக்காக 10 கட்டளைகள் கொடுத்தாரு. அது ஏன் எல்லா ஜனங்களுக்கும் கூடி கொடுக்காம மோசேக்கு மாத்திரம் அதை வெளிப்படுத்தினாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்போ அங்கே மோசே செல்ஃபிஷாக இருக்கிறாரா? அவர் மட்டும் கடவுளை பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட இருந்து 10 கட்டளைகளை எடுத்துகிட்டு வந்தாரான்றது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. அவங்களுக்காக இந்த வசனம் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மலை நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு நேருக்கு நேர் பேசினார். ஆண்டவரின் வாக்கை உங்களுக்கு அறிவிக்க நானே அவ்வேளையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே நின்றேன். ஏனெனில் நீங்கள் நெருப்பை கண்டு அஞ்சினீர்கள், மலை மீதும் ஏறவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இருந்த மக்கள் கடவுள் பார்த்து ரொம்ப பயந்துட்டு அந்த மலை மேலே கூட ஏறலையா. ஸோ இது மோசே செல்ஃபிஷாக யோசிக்கல. கடவுளும் இவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லலை. மக்களுக்கு அச்சம் இருந்ததுனால அவங்க போயிட்டு அந்த கடவுளுடைய கட்டளைகளை வாங்க தயங்கினாங்க. அதனால மோசே மட்டும் போய் கடவுள்கிட்ட அந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு வந்திருக்காரு. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க. மக்களின் அச்சம். மலையின் தீப்பற்றி எரியும் பொழுதே இருளின் நடுவிலிருந்து வந்த குரலொலியை நீங்கள் கேட்டதும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குலத்தவர்களை உங்கள் பெரியோர்களும் என்னை அணுகினீர்கள். நீங்கள் என்னிடம் கூறியது, இதோ உம் கடவுளாகிய ஆண்டவர், அவர் தம் மாட்சியும் ஆற்றலையும் நமக்கு காண்பித்துள்ளார். மேலும் நெருப்பின் நடுவிலிருந்து வந்த அவரது குரலை நாம் கேட்டோம். கடவுள் மனிதனோடு பேசியதையும் ஆயினும் அம்மனிதன் உயிரோடு இருப்பதையும் இன்று கண்டோம். அப்படியானால் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏனெனில் இப்பெரும் நெருப்பு எங்களை விழுங்கிவிடுமே. அவங்களுக்கு என்ன பயம்னா, கடவுளோட நெருப்பு, அதாவது அந்த ஒளி அந்த ஒளினாலே நம்ம செத்துப்படுவோமோன்ற பயம் நிறைய இருந்தது. நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை இனியும் கேட்போமாகில் நாங்கள் மடிவோம். நெருப்பில் இருந்து பேசுகின்ற வாழும் கடவுளின் குரலை நாங்கள் கேட்டும் உயிரோடு இருப்பது போல் கடவுளது குரலை கேட்டு உயிரோடு இருக்கின்ற மானிடன் எவனாவது உண்டா? நீரே அருகில் சென்று நம் கடவுளாகிய ஆண்டவர் கூறப்போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம். நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது, இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொல்வது சரியே. அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளைகளை அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்ததால் எவ்வளவோ நல்லது. நீ சென்று உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என அவர்களுக்கு சொல். இவ்வளோதாங்க. மோசே கடவுளை பார்க்கறதுக்கு யாரையும் மக்களை கூட்டிகிட்டு போகலன்னு இல்லை. கடவுளும் நீங்கள் மோசேவை மட்டும்தான் அனுப்பணும், அவருக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன்னு சொல்லலை. மக்கள் கடவுளை எதிர்கொள்ள மனதில்லாமல் அவங்க பயந்து, அதனால் நீ மட்டும் போய் என்ன கடவுள் சொல்கிறாரோ கேட்டுட்டு வாங்க. கடவுளோட ஒளி நாங்கள் கேட்டுட்டோம், கடவுள் பேசுகிறத நாங்கள் கேட்டுட்டோம், நீயே போய் அந்த கட்டளைகளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மோசேக்கு அனுப்பி அவருக்கு வாங்கினது தான் அந்த கட்டளை. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பைபிள் படிங்க. பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணுங்கள். Thank you so much.